நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். அதாவது இந்த ஆள் யாருன்னு தெரியுதா? நயினார் நாகேந்திரன், பிஜேபியோட தற்போதைய மாநில தலைவர். ரீசெண்டா அண்ணாமலையை கீழே இறக்கி விட்டு இந்த ஆள மாநில தலைவர் ஆக்கும் போதே பிஜேபியோட மாநில தலைவர் ஆகணும்னா ஒண்ணு தற்கூரியா இருக்கணும், இல்லைன்னா ரவுடியா இருக்கணும், இல்லைன்னா மதவெறி பிடிச்ச சங்கியா இருக்கணும். தேடி பார்த்திருப்பாங்க, மூணு சேர்ந்த ஒத்த உருவமா அந்த நயினார் நாகேந்திரன் இருந்திருப்பாங்க. சரி, இந்த ஆளை தூக்கி போடு, இந்த ஆள் தான் நம்மளுக்கு சரியா வரும். இந்து தர்மத்துக்கு ஒண்ணுனா மதவெறியில கொலை செய்யறது கூட தயாரா இருப்பேன், இந்த ஆளை தூக்கி போடு. வேண்டும். இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். ஒரு 2-3 நாளா மேடை நாகரிகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த சங்கி கூட்டம் தான் இந்த கூட்டம். ஏன்னா இந்த ஆள் ஓப்பனா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக கொலை மிரட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இவங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொல்லி தராங்க. டேய், உண்மையிலே தீவிரவாதி நீங்க தான்டா. இந்த சங்கி நாயி இஸ்லாம் மதத்தை பத்தி எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க. சரி, அவங்க இதே வார்த்தையை சொல்லியிருந்தா அவங்க எவ்வளவு கொந்தளிச்சிருப்பாங்க. கொந்தளிக்கிறதா வழக்கம் போல தீவிரவாதி பட்டம் கட்டியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல எல்லா கட்சியிலுமே இந்த உறுப்பினர்கள் 1-2 பேர் ரவுடி பேர்களா இருந்து நம்ம பாத்துருப்போம். ஆனா இருக்கிற ரவுடி, தற்குறி, மதவெறி பிடிச்ச சங்கி எல்லாம் ஒரு ஹப்பா இருக்குன்னா அதான். அதுக்கு உதாரணம் அவங்களோட மாநில தலைவர் தான் நிக்கிறாப்ல வருது.